Hi, hello, welcome to Karthik Study Academy. So next வந்து representation of a set வந்து பார்க்க போறோம். So representation of a set அப்படிங்கிறது first என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, representation of a set அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஒரு செட்டை எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டை வந்து 3 டைப்பா இங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் டைப் செட் பில்டர் ஃபார்ம், தேர்ட் டைப் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அந்த வேர்ட் அந்த ஃபார்ம் நேம்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அதில் ஒரு சென்டென்ஸா கொடுக்கறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். அதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு? த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செட்டில் இருக்க எல்லா வவல்ஸ் ஒரு செட்ல எல்லா இங்கிலீஷ் வவல் ஆல்பபெட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செட் பில்டர் ஃபார்ம். ஸோ செட் பில்டர் ஃபார்மை அனதர் எப்படி சொல்றோம் அப்படின்னா ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரூல் ஃபார்ம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா டிஸ்கிரைப்டு பை ரூல். ஒரு ரூலா அதை டிஸ்கிரிப்டிவ் பண்றாங்க. ஸோ அதை இங்க எப்படி அதோட எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், அதையே இங்க எப்படி ரூலா கன்வெர்ட் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னு பாக்குறது தான். ஸோ ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். ஸோ இங்க எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏக்குள்ள இருக்கிற இந்த செட்ஸை வந்து எக்ஸ் வந்து எலமெண்ட்ஸை வந்து குறிக்குது. ஸோ அந்த எலமெண்ட்ஸ்ல இங்க எதெல்லாம் வரும்னு சொல்றதா இங்க சொல்லியிருக்காங்க. இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். நெக்ஸ்ட் இந்த டபுள் கோலன் மாதிரி இருக்குல்ல, இது இப்படி பார் போட்டோம் அப்படின்னா இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா சச் தட் அதை வந்துட்டு மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அதர்வைஸ் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா டேபுலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இந்த டேபுலர் ஃபார்மை அதோட டிஸ்கிரிப்டிவ் என்ன லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஸோ அந்த செட்ல என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயிலாக எழுதுறது. அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் AEIOU. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல என்ன பார்த்தோம், the set of all vowels in English alphabet. ஸோ அதை அப்படியே இங்க வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா A is equal to set of AEIOU. அவ்வளவுதான்.